ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9, அதாவது டிஎன்செட் இன் யூஜிசி நெட் பேப்பர் 1ல் யூனிட் 9 பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இதில் நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பெர் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு 2 மார்க் வீதம், நமக்கு மொத்தம் 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் விடாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக 10 out of 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். நான் உத்தரவாதம் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதையுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸை கூட ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த 5 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேபி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஸோ மார்க்கை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இட் இஸ் மை ஸ்மால் அட்வைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கோல்ஸ், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதுதான் வந்து வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இது எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 21st century ஷேப் பண்ணதுக்காக. ஸோ வி ஆர் த 21st century. ஸோ தே வாண்ட் ஷேப்பஸ். ஓகே, ஸோ 8 goals ஃபார் த 2015 that had been established following the Millennium Summit of the United Millennium Development Goals. ஓகேங்களா? Nations in 2000 following the adoption of the United Nations Millennium Declaration. Shaping the 21st century strategy. ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா ஷேப்பிங் த 21st century strategy. ஸோ இதில் டோட்டலாக வந்து நமக்கு 8 goals வந்து இருக்குது. மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 8 goals டோட்டலாக இருக்குது. ஸோ அது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகேங்களா? த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இன் SDG சக்சீடட் இன் MDGs இன் 2016. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆல் 189 யுனைடெட் நேஷன்ஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் 22 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் committed to help achieve the following millennium development goals by 2025. அதாவது என்னென்னா இந்த 2025ல் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நமக்கு 189 யுனைடெட் நேஷன்ஸ்லாம் வந்து சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் 22 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் சேர்ந்து இந்த மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து சக்சீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் என்னென்ன கோல்ஸ்னு பார்க்கலாம். ஸோ முக்கியமானது ஷேப்பிங் த 21st century 2015 கொண்டு வந்தாங்க. ஸோ எத்தனை கண்ட்ரிஸ், எத்தனை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன கோல்ஸ்னு பார்த்துடலாம். டு எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், ஜீரோ ஹங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்காகவும் பசியின்மை போக்குவதற்காகவும் வந்தது தான் ஃபஸ்ட்டு கோல் மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸில். ஓகேங்களா? டோன்ட் கன்ஃபியூஸ் தட். ஸோ நமக்கு சஸ்டைனபிள் SDG இதில் மொத்தம் நமக்கு 17 goals இருக்குது. இதில் மொத்தம் 8 goals தான் இருக்குது. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஸோ செகண்ட் கோல் இஸ் டு அச்சீவ் யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். தேர்ட் கோல் டு ப்ரொமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர் உமன். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை லெஸ் பண்ணுறதுக்காக வந்த கோல் தேர்ட் கோல் ஆஃப் MDG, மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஃபோர்த் கோல் டு ரெடியூஸ் சைல்டு மார்டாலிட்டி. ஃபிஃப்த் கோல் டு இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த். அதாவது என்னென்னா தாய்மார்களுக்கு அவங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்த கோல் ஃபிஃப்த் கோல். டு கம்பேட் HIV ஆர் வைரஸ், எய்ட்ஸ், மலேரியா அண்ட் அதர் டிசீசஸ். அதாவது என்னென்னா டிசீஸ்லெஸ் வேர்ல்டாக உருவாக்கணுன்றதுக்காக வந்தது தான் சிக்ஸ்த் கோல் ஆஃப் MDG. செவன்த் கோல் டு என்ஷூர் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. எயித்து கோல் டு டெவலப் எ குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னா எயித்து கோல் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் போத் SDG அண்ட் MDG. இதெல்லாம் நம்ம சக்சீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வேணும். இதுதான் வந்து லாஸ்ட் கோலாக இருக்கும். போத் SDGலையும் MDGலையும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னென்னா எயிட் கோல் ஆஃப் MDG, அதாவது மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இது கொஞ்சம் மெமரைஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிற டெய்லி இதை வந்து ஒரு மெமரைஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் த டைம் ஆஃப் எக்ஸாம் நமக்கு வந்து CBT மோடாக இருந்தாலுமே ஒரு பேப்பர் நமக்கு தருவாங்க இல்லையா, அந்த பேப்பரில் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரானோடனே அந்த 18 கோல், அதாவது என்ன 17 கோல்ஸை எழுதி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணும்போது கோல் 9 என்ன, கோல் 8 என்ன, அந்த பக்கம் வந்து ஜீரோ ஹங்கர், நோ பாவர்ட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, எனர்ஜி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆர் ஏ குளோபல் கோல்ஸ் United Nations General Assembly. So adopted by 193 countries in 2015. The same thing also 193 countries சேர்ந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ 2015ல் நெக்ஸ்ட் அச்சீவிங் த கோல்ஸ் பை 2030. ஸோ இந்த கோலை எப்போ அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா 2030ல் நமக்கு அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸில் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து எப்போ அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா 2030ல் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் டோட்டலாக as I already told you, so it has totally 17 goals. So first goal is no poverty, the same thing for MDG, and goal 2 is zero hunger. Goal 3 is a good health and well-being. Goal 4 is a quality education.
Goal 5 is gender inequality. Goal 6 is a clean water and sanitation. Goal 7 is affordable and clean energy. Goal 8 is a decent work and economic growth. Goal 9 is industry and innovation. And goal 9 is industry, innovation and infrastructure, the same thing. Goal 10 is reduced inequality. Goal 11 is sustainable cities and communities. Goal 12 is responsible consumption and protection. Goal 13 is climate action. Goal 14 is a life below water. And goal 15 is life below water. And goal 15 is life on land. Goal 16 is peace and justice, strong institutions. Goal 7 is partnership and to achieve. ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வேணும். இது தான் வந்து மென்ஷன் பண்ண வராங்க. ஓகேங்களா? ஸோ கோல் 17 இஸ் அ பார்ட்னர்ஷிப் டு அச்சீவ் கோல். இந்த கோல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் வேணும். அதாவது ஒரு நல்ல ஒரு பக்கபலம் இருந்தால் தான் இந்த கோலெல்லாம் அச்சீவ் பண்ணணும். இதை தான் வந்து கோல் 17. த சேம் திங் ஃபார் ஆல்சோ எம்டிஜி. ஓகேங்களா? ஸோ இட் ஹேஸ் 3 மெயின் பில்லர்ஸ். என்னென்னா எக்கனாமிக், என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல். ஸோ இதில் மெயின் பில்லர்ஸ் இதில் என்னென்னலாம் சொல்ல வராங்க, அதாவது என்னென்னா மெயின் தீம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கை என்ஹான்ஸ் பண்ணணும், என்விரான்மெண்டலை என்ஹான்ஸ் பண்ணணும், ஆஸ் வெல் சோஷியலை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் என்னென்னா sustainable development goals and millennium development goals. The very most important topic. So the next one is the International Solar Alliance is an alliance of 124 countries initiated by India on 30 November 2015. ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதை வந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் சேர்ந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 124 கண்ட்ரிஸ் சேர்ந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2015 13 நவம்பரில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். எப்போ அப்படின்னா 2015 வந்து 193 கண்ட்ரிஸ் சேர்ந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோலை வந்து எப்போ அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா 2030 அச்சீவ் பண்ணுவாங்க. பட் நமக்கு சோலார் அலையன்ஸ் வந்து 2015 தான் கொண்டு வந்திருக்காங்க, 13 நவம்பர். The International Solar Alliance ISA is a treaty-based intergovernmental organization launched by Prime Minister Narendra Modi of India, former President Francois Hollande of France. ஓகேங்களா? இவங்க தான் சேர்ந்து இதை வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறது யாருன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஃப்ராங்கோசிஸ் ஹொலாண்டே, இவங்களும் சேர்ந்து தான் இதை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ லீடிங் யூரோப்பியன் நேஷன் ஸ்வீடன் ratified the framework agreement for the International Solar Alliance, an initiative of India aimed at promoting renewable energy and sustainable development, 17 July 2021. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட கோல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா the goal of the ISA is to set the ground rules norms. ஸோ இது என்ன அப்படின்னா சோலார் எனர்ஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஸோ த கோல் ஆஃப் த ISA is to set the ground rules norms and standards for solar energy in order to obtain a rapid and massive deployment in countries that are rich in solar resources but where the risks are still as seen as high. The World Solar Bank is a proposed financial agency that would pool resources. So the World Solar Bank வந்து எதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா financial agency that would pool resources from ground and the world use them to finance and the solar power projects in the member countries of ISA. ஓகேங்களா? ஐஎஸ்ஏல இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு அதாவது சோலார் அலைன்ஸ் மூலியமாக சோலார் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறது தான் அவங்களோட தாட். ஓகேங்களா? ஸோ இந்தியா ஹேஸ் செட் அன் ஆம்பிஷியஸ் டார்கெட் ஆஃப் 450 GW of renewable energy by 2030 with 175 GW deploy. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் HDR இஸ் அன் ஆனுவல் டெவலப்மெண்ட் index report published by the Human Development Report Office of the United Nations Development Program. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பற்றி சொல்ல வராங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ இதை வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP தான் இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா UNDP, அதாவது என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். So the report make recommendations for change that generated attention and debate among stakeholders and policy makers, and they raise public awareness of ideas about human development. அதாவது ஹியூமனுக்கு என்னென்னலாம் தேவை, அதாவது நார்மல் ஹியூமனுக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது இதெல்லாம் அவங்க வந்து சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதா அந்த UNDPயோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ they promote resource mobilization in key areas of development and trigger responses to the needs and most
வல்னரபிள் இன் சொசைட்டி. ஸோ ரொம்ப வல்னரபிள் சொசைட்டிக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ்லாம் தேவைப்படுது அவங்க பக்கம் போய் விசாரித்து அவங்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து செஞ்சு கொடுக்குறது. அதுதான் என்னென்னா ஹெச்டிஆர், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அதாவது என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் the 13th century 2020 Human Development Report is the latest in the series of global ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ். அதாவது லேட்டஸ்ட்டாக இது எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 2020 பண்ணியிருக்காங்க யூஎன்டிபி. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ the 13th anniversary 2020 Human Development Report is the latest in the series of global human development reports published by the United Nations Development Program since 1990. Okay. The theme of this year HDR is Human Development and Anthropocene. The report focuses on improving human lives while relieving our planet of the pressures of development. Okay, the basic objective of the development is to create an enabling environment for people to enjoy long, healthy and creative lives. So இந்த லாஸ்ட்டாக 2020 வந்து இந்த ஹெச்டிஆர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2020. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா ஹெல்தி அண்ட் கிரியேட்டிவ் லிவ்ஸ். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா அதாவது இந்த யூஎன்டிபி சப்மிட் பண்ண ஹெச்டிஆரில் அதோட 2020 லேட்டஸ்டான தீம் என்ன, இது முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் கிரியேட்டிவ் லிவ்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரோட்டோகால்ஸ். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ நமக்கு கோல்ஸுங்கிறது வேறு, நமக்கு ப்ரோட்டோகால்ஸுங்கிறது வேறு. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டோகால் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நிறையா சொல்லுவோம். கண்டிப்பாக இதில் இந்த ஒரு கொஸ்டினாச்சும் கேட்காம டிஎன்செட்டோ யூஜிசென்ட்டோ கடந்ததே இல்லை. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ த அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொடெக்ட் த ஓசோன் லேயர் பை ஃபேஸிங் அவுட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூமரஸ் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓசோன் டெப்ளீஷன். ஸோ ஓசோன் டெப்ளீஷன் அதாவது டெப்ளாய் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணம்லாம் இருக்கோ அதெல்லாம் சப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்தது என்னென்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ப்ரோட்டோகால் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ இட் ரெகுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் நியர்பை ஆர் நியர்லி 100 மேன்மேட் ஸோ கெமிக்கல் ரெஃபர்ட் ஆஸ் அ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியும் குளோரோஃப்ளோரோ கார்பன். ஸோ தட் இஸ் எமிட்டட் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ் தட் காஸ் டெப்ளாய் ஆன் ஓசோன் லேயர். ஓகேங்களா? அடாப்டட் ஆன் 16th September ஓசோன் டே. ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓசோன் டே அன்னைக்கு 16th September 1987 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ப்ரோட்டோகால் இஸ் டு டேட் த ஒன்லி யூஎன் ட்ரீட்டி எவர் தட் ஹாஸ் பீன் ratified every country on the earth, all 198 countries United Nations member universally ratified. ஸோ இதை வந்து ஆஸ் யூஷுவல் 198 countries சேர்ந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓசோன் லேயரை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ ஓடிஎஸ் அப்படின்னா என்னென்னா ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா the Kyoto Protocol was adopted at a conference in Kyoto in Japan on 11 December 1997. ஸோ இதை எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பேரை பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. கியோட்டோ ப்ரோட்டோகால் ரெஃபர்ஸ் டு ஜப்பான் ஆன் 11th December 1997 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவிங் டு a complex ratification process it entered into force on 16th February 2005. ஸோ இதை வந்து கொண்டு வந்தது எப்படின்னா 1997 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போ வந்து கரண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா 2005 16th February வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2005 16th February கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கரண்ட்லி தேர் ஆர் 192 பார்ட்டிஸ். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். நமக்கு வந்து 193 கண்ட்ரிஸ் சேர்ந்து எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 198 கண்ட்ரிஸ் சேர்ந்து மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஓசோனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கியோட்டோ ப்ரோட்டோகாலுக்கு வந்து 192 பார்ட்டிஸ் டு த கியோட்டோ ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ த கியோட்டோ ப்ரோட்டோகால் ஆர்கனைசேஷன்ஸ் the United Nations Framework Convention on Climate Change by committing industrialized countries and economies transition to limit and reduce greenhouse gases emissions in accordance with agreed individual targets. ஸோ இது எதுக்காக அப்படின்னா க்ரீன் ஹவுஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய அதிகப்படியான CO2 வந்து
பூமியை வந்து வெப்பமயமாக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ பூமி வெப்பமயமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா க்ரீன் ஹவுஸ்லேருந்து எமிட் ஆகிற CO2, அதிகப்படியான CO2 வந்து அதில் எமிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது என்னென்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால், விச் இஸ் அடாப்ட் பை 192 பார்ட்டிஸ். ஸோ இதை எங்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜப்பானில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னென்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால் ஃபார் எதுக்காக அப்படின்னா க்ரீன் ஹவுஸ்க்காக, அதாவது என்னென்னா CO2 ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ஓசோன் லேயரை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ப்ரோட்டோக்கால் மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் அண்ட் க்ரீன் ஹவுஸ் ஃபார் கியோட்டோ ப்ரோட்டோக்கால். நெக்ஸ்ட், த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் இஸ் an international agreement that aimed to reduce carbon dioxide emissions and the presence of greenhouse gases and atmosphere. So as I already taught you, ஸோ அதுலேருந்து எமிட் ஆகக்கூடிய CO2 வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ த பாரிஸ் அக்ரிமெண்ட் வாஸ் அன் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட். The Paris Agreement was an agreement within the United Nations Framework Convention on Climate Change. So the Paris Agreement was an agreement within the United Nations Framework. So இதை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா United Nations Framework Convention on Climate Change, UNFCCC, okay, dealing with greenhouse gas emissions, migration. So the Kyoto Protocol, on the other hand, is a treaty that commits state parties to reduce greenhouse gas emissions based on the scientific consensus. ஓகேங்களா? ஸோ greenhouses, so Paris Agreement or Kyoto Protocol both are same. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா க்ரீன் ஹவுஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய CO2 வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. Third protocol is the Nagoya Protocol. So this for biological diversity. So this is the second protocol to the Convention on Biological Diversity, adopted on 29th October 2010 in Nagoya, Japan, and entered into a force on 12th October 2014. ஸோ இதை வந்து பேசுனது எப்போ அப்படின்னா 29th October 2010 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் எப்போ அப்டேட் ஆச்சு அப்படின்னா October 12th October 2014 வந்து நம்ம கரண்ட்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இட்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கன்வென்ஷன். ஸோ அந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு நம்ம லேட்டராக பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இட்ஸ் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, தட் இஸ் access genetic resources and the fair equitable sharing of benefits arising from their utilization, thereby contributing to the conservation and sustainable use of biodiversity. It provides transparent legal framework. So the Convention on Biological Diversity, known informally as the Biodiversity Convention, is a multilateral treaty. The convention has 3 main goals, as I already taught you. The conservation of biological diversity, the sustainable use of components, and the fair and equitable sharing of benefits arising from the genetic resources. So இதுதான் என்னன்னா 3 main goals. The Convention on Biological Diversity was opened for signature at the Earth Summit in Rio de Janeiro, Brazil on June 5, 1992, and by the end of July 1993, 165 countries has signed the treaty. ஸோ நகோயா ப்ரோட்டோக்காலுக்கு மொத்தம் சைன் பண்ண அந்த ஒப்பந்தத்துக்கு மொத்தம் 165 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா the Convention on Biological Diversity was opened for the signature at the Earth Summit in Rio de Janeiro, பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் இது நடந்துச்சு. ஸோ ஆன் June 5, 1992 and by end of July 1993. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா June 5, 1992 ஸ்டார்ட் ஆகி நமக்கு எண்ட் எப்போ ஆச்சு அப்படின்னா July 1993 வந்து எண்ட் ஆச்சு. ஸோ இட் என்டர்ட் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 29 December 1993. இது எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா 1993 ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. ஸோ த கன்வென்ஷன் ரெகக்னைஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இன்டர்நேஷ்னல் லா தட் த காமன் கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி இஸ் எ காமன் கன்சர்ன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். ஸோ மெயின் தீம் வந்து என்ன அப்படின்னா எ காமன் கன்சர்ன் ஆஃப் ஹியூமன் கைண்ட் அண்ட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி அப்படின்னா UNCED, United Nations Conference on Environment and Development. ஸோ என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து தான் என்னென்னா United Nations Conference on Environment. And this global conference held on 20th anniversary of the first international conference on the human environment, Stockholm, in 1972. So outcomes of this summit were the Earth Summit resulted in the following documents. So அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரியோ டி ஜெனிரோ, Agenda 21 and Forest Principles. ஸோ இதெல்லாம் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரியோ டெக்ளரேஷன் அப்படின்னா என்னென்னா என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு 1992 இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் UNCED.
ஸோ யூஎன்சி இதில் கொண்டு வந்த ஃபஸ்ட் என்னென்னா ரியோ டெக்ளரேஷன், இன்ஃபார்மலி நோன் அஸ் எர்த் சமிட் 27 பிரின்சிபல்ஸ். ஸோ மேஜர் டாபிக் ஹியூமன் ரோல் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹியூமன் ரோல், ரியோ டி ஜெனீரோவில் மெயின் கான்செப்ட் என்னென்னா என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக ஹியூமனோட அதாவது கான்ட்ரிபியூஷன் என்ன அதுதான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக 27 பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா, இது அண்டர் தி கண்ட்ரோல் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அஜெண்டா 21. இது எப்போ கொண்டு வந்தாங்க, டிசம்பர் 1992 கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் அ நான் பைண்டிங் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலேட்டட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் அஜெண்டா 21. ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, இது வந்து அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ரியோ டி ஜெனீரோ, அஜெண்டா 21 அண்ட் ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ். நம்ம ரியோ டெக்ளரேஷன் பார்த்துறோம். நெக்ஸ்ட் அஜெண்டா 21. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எஸ்டிஜியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக. It is a non-binding United Nations related to sustainable development. It was an outcome of the United Nations Conference on Environment and Development held in Rio de Janeiro, Brazil. So it's வந்து ஒரு முக்கியமான டைம். இதுவும் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ரியோ டி பிரேசிலில் தான் நடந்திருக்கு. இன் 1992 நடந்திருக்கு. அஜெண்டா 21 வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1992. So Agenda 21 is a 3,350 page document divided into 40 chapters. ஸோ அதாவது இது கண்டிப்பாக மேபி கொஷின்ஸில் வரலாம். ஸோ அஜெண்டா 21 டோட்டலாக எத்தனை பேஜஸ் இருக்குது, அந்த பேஜஸை எத்தனை சாப்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா, 3,350 page document. ஸோ விச் இஸ் டிவைடட் பை 40 chapters that have been grouped into 4 sections. ஓகேங்களா, செக்ஷன்ஸ் வந்து 4 செக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ the number 21 refers to an agenda for the 21st century. So the agenda 21 refers to 21st century. So we are the 21st century. It aims in achieving global sustainable development. So sustainable development goal வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்தது தான் என்னென்னா அஜெண்டா 21. So it's a comprehensive blueprint of action to be taken globally, nationally and locally by the organization of UN. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன், அதாவது என்னென்னா அந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அது பார்த்தோம் இல்லையா, அது லாஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ் இஸ் த நான் லீகலி பை. ஸோ இதெல்லாம் முக்கியமான டேர்ம், நான் லீகலி, நான் பைண்டிங், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, நான் பைண்டிங். அஜெண்டா 21 இஸ் அ நான் பைண்டிங் அஜெண்டா. அது ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாரஸ்ட் பிரின்சிபல் வந்து நான் லீகலி பை கமெண்ட் தட் மேக்ஸ் செவரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் கன்வர்ஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் 1992. ஸோ ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ்னாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் ரிலேட்டட் all nations should taken part in greening of the world through planting and conserving forest. United Nation forest. ஓகேங்களா, ஸோ ஃபாரஸ்ட் வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்காக வந்தது தான் என்னென்னா ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ். United Nation Conference on Environment and Development for Earth Summit 1992, Rio de Janeiro, Brazil. This global conference held on 20th anniversary of the first international conference of the Human Environment Stockholm 1972. Outcomes of this summit. Okay. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நம்ம யூஎன்எஃப்சிசின்னு ஒரு டேர்ம் வந்து ஒரு சின்ன டேர்ம் தான் கேள்விப்பட்டிருப்பேன். என்னென்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஒரு சின்ன டேர்ம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி இப்போ எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, கிளைமேட் சேஞ்சுக்காக வந்த ஆக்ஷன். ஸோ யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCC. ஸோ வாஸ் ஒன் ஆஃப் த 5 outcomes ஆஃப் ரியோ சமித் 1992 கொண்டு வந்த 5 outcomesல இதுவும் ஒன்று அப்படின்னு இருக்காங்க. ஸோ வாஸ் சைன்ட் ஆஸ் அ நான் லீகலி பைண்டிங். ஸோ நோட் அவுட் த டேர்ம் நான் லீகலி பைண்டிங் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட். ஸோ இட் டிடன்ட் set any mandatory limit on greenhouse gas emissions for individual countries. So neither had it contained any enforcement mechanism. It said that its protocols would be legally binding and enforcements such protocol was Kyoto Protocol. So next இதோட objective என்ன பார்த்தோம் அப்படின்னா to stabilize greenhouse concentration at a level that would prevent dangerous anthropogenic interference with the climate system. So as I already told you, so greenhouseல இருந்து எமிட் ஆகக்கூடிய CO2 சப்ரஸ் பண்ணுறதுக்காக வந்தது என்னென்னா இந்த UNFCCC. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இட் வாஸ் அடாப்டட் ஆன் 19th May 1992. மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தோம்னா 1992 தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், இது வந்து 19th மேல வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்லாம் இருக்கும் இல்லையா, 19th May, 21st July, லைக் இந்த மாதிரி நிறைய டேட்லாம் வரும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேவோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் பர்த்டேவோ அதை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ அவங்க பர்த்டே அன்றைக்கி இது நடந்திருக்கு,
ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து நிமோனிக் வச்சு நமக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இயர்ஸ் படிக்கும் போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா? இது எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 19th May 1992 அண்ட் ஓப்பன் ஃபார் சிக்னேச்சர் அட் த எர்த் சமிட் இன் ரியோ டி ஜெனிரியோ ஃப்ரம் 3rd to 14th June 1992. ஸோ அதாவது மாதிரி டேட் மட்டுமே நம்ம தனியாக ஒரு ஸ்லைடில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? என்னென்ன டேட் பீப்புள் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து என்விரான்மெண்ட் டேஸை வந்து நம்ம தனியாகவே ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் தென் என்டர்ட் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 21st March 1994 ஆஃப்டர் ஏ சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் ஹேட் ரேட்டிஃபைட். ஸோ என்னென்னா நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்த பிறகு தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோர்ஸுக்கே கொண்டு வந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 21st March 1994 வந்து ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதை அப்படின்னா UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா there are 2 commitment periods under Kyoto Protocol. ஸோ கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அப்போ நமக்கு 2 கமிட்மெண்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் வந்து எப்போனா 2008 to 2012, செகண்ட் கமிட்மெண்ட் 2013 to 2020. ஸோ த டார்கெட் ஃபார் த ஃபஸ்ட் கமிட்மெண்ட் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் கவர்ஸ் எமிஷன் ஆஃப் 6 மெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் நேம்லி. ஸோ அதாவது என்னென்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால்னாலே உங்களுக்கு க்ரீன் ஹவுஸ் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் வந்து ஓசோன் டெப்ளீஷன், அதை வந்து டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், அது வந்து ஓசோனுக்காக மட்டுமே கொண்டு வந்தது. ஆனால் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அண்டரில் வந்து என்னென்னா க்ரீன் ஹவுஸ் வந்துடும். ஸோ க்ரீன் ஹவுஸ்லேருந்து இதில் 2 கமிட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கமிட்மெண்ட் வந்து எப்போ இருந்து எப்போனா 2008 2012 வரை. செகண்ட் கமிட்மெண்ட் வந்து சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், லாட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? செகண்ட் கமிட்மெண்ட் வந்து எப்போ அப்படின்னா 2013 to 2020. ஸோ த டார்கெட் வந்து என்ன அப்படின்னா ஸோ க்ரீன் ஹவுஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய கேஸஸ் வந்து எமிட் பண்ணுது. அது என்னென்ன கேஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன்ஸ், perfluorocarbons, sulfur hexafluoride. So more than 35 countries had binding targets. ஸோ இந்த டார்கெட்ஸில் வந்து டோட்டலாக நமக்கு 35 கண்ட்ரிஸ் வந்து பைண்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ க்ரீன் ஹவுஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய 6 இம்பார்ட்டன்ட் கேஸை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி நம்ம ஆல்ரெடி நகையோ ப்ரோட்டோக்காலில் வந்து இதை பற்றி பார்த்தோம் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில். ஸோ அகைன் வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி CBD is an international legally binding treaty to sustain the diversity of life on earth that was opened for signature at United Nations Conference on Environment and Development in Rio de Janeiro in 1992 and entered into force on December 1993. It has 3 main goals. ஸோ என்ன அப்படின்னா கன்வென்ஷன் CBDயோட மெயின் கோல்ஸ் என்ன அப்படி. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நிறையா படிக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமான இது பார்த்துக்கிறோம். என்னென்னா டேட், என்றைக்கு அடாப்ட் பண்ணாங்க, எத்தனை கண்ட்ரி சேர்ந்து அடாப்ட் பண்ணாங்க, ஸோ அதோட அக்ரோனியம் பார்த்துக்கிறோம். ஸோ லைக் இந்த மாதிரி CBD, UNCED இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோ. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோன்ட் கெட் உங்களுக்கு மற்ற எல்லாமே சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதில் வந்து பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்டில் ஒன் மோர் திங் என்னென்னா இங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு என்னென்னலாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெய்லி நீங்கள் வந்து படிக்கிறதா நல்லது. இந்த மாதிரி டேட்டு, எத்தனை கண்ட்ரிஸு, எந்த இயரில் கொண்டு வந்து அடாப்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி நோட் டவுன் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் முக்கியமானது எப்போ அப்படின்னா 1992 கொண்டு வந்திருக்காங்க அண்ட் என்டர் இன்டு ஏ ஃபோர்ஸ் December 1993. இதில் மெயின் கோல்ஸ் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் த யூஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். இது ஏற்கனவே நெக்ஸ்ட் என்னென்னா நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு நேஷனல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் நேஷனல் ஆக்ஷன் பிளான். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து நாட் த்ரூஅவுட் இது வந்து வேர்ல்டில். ஸோ என்னென்னா கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஆன் 13th June 2008. ஸோ நமக்கு நியூ இயர் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் 1992 1993 இப்படியே படிச்சுட்டு நமக்கு இப்போ 2008 வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 2008 30th June வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த அவுட்லைனிங் 8 national commissions on climate change. So the objective will be promoting understanding of climate change, adaptations and mitigation.
ஓகேங்களா. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கன்வர்ஷன். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இஸ் இன்சார்ஜ் ஆஃப் நேஷனல் ஆக்ஷன் பிளான். ஸோ இதோட இன்சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நேஷனல் ஆக்ஷன் பிளான். ஸோ 8 நேஷனல் கமிஷன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஆர் எஸ் ஃபாலோஸ். அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்தியா கவர்மெண்ட் நமக்காக கொண்டு வந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது என்னென்னா 8 இது பிரின்சிபல்ஸ் வந்துருக்கு. அது என்னென்னு பார்த்தலாம். ஸோ நேஷ்னல் சோலார் மிஷன் லான்ச்டு ஆன் 11th of January 11th June 2010 to promote the use of solar power use பண்ணுறதா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஸோ செகண்ட் ஒன், national mission for enhanced energy efficiency approved in 2009. Next, national mission on sustainable habitat approved in 2011. Fourth one is a national water mission. Fifth one is a national mission for sustaining the Himalayan ecosystem approved in 2014. ஸோ ஹிமாலயன் அப்ரூவ்மெண்ட் வந்து எப்போ வந்துச்சு, உங்கள்கிட்ட ஹிமாலயா பற்றி எது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரெஃபர் டு இந்தியா. ஓகேங்களா. அதாவது என்னென்னா நேஷ்னல் கிளைமேட் சேஞ்சிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. So Himalayan ecosystem approved in 2014. National mission for a green India approved in 2014. National mission for sustainable agriculture approved in 2010. Next, national mission on strategic knowledge for climate change approved in 2017. ஸோ நெக்ஸ்ட் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அப்பயே மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் அப்பயே நான் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் பற்றி சொன்னேன், சின்ன டேர்ம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக ஒரு கெமிக்கல் ரிலேட்டடாக ஒரு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. குளோரோஃப்ளோரோ கார்பன் known as ozone depleting substances are used in the production of plastic foams, in cleaning electronic components and as pressurizing agents in aerosol cans. ஸோ இது வந்து என்னென்னா are used in the production of plastic foams. ஸோ பிளாஸ்டிக் ஃபோம்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன் க்ளீனிங் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை இது வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன் CFCs ஆர் நான் டாக்ஸிக் நான் ஃப்ளேமபிள் chemicals containing atoms of carbon, chlorine and fluorine. ஸோ இதில் என்னென்ன கார்பன் இருக்குன்னா கார்பன் இருக்குது, குளோரைன் இருக்குது, ஃப்ளோரின் இருக்குது. that's why it has named chlorofluorocarbon. So used in manufacture of aerosol sprays, blowing agents for foams and packing materials, solvents and refrigerants. ஸோ ரெஃப்ரிஜரன்ஸ்லாம் எதில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரெஃப்ரிஜரன்ஸ் ஸோ இந்த ஐஸ் ரிலேட்டடாக இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதிலலாம் இது வந்து இந்த காம்பனண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முக்கியமான டேஸ் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன டேஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே இஸ் 21st March, வேர்ல்டு வாட்டர் அண்ட் சானிடேஷன் டே இஸ் 22nd March, வேர்ல்டு ரிசோர்ஸஸ் டே இஸ் 23rd March, வேர்ல்டு அட்மாஸ்பியர் டே இஸ் 10th April, எர்த் டே இஸ் 22nd April, வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே இஸ் 8th May, வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே இஸ் 22nd May, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ் 5th June, வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் 11th July, வைல்ட் லைஃப் வீக்னு வச்சுருக்காங்க. ஸோ 2nd to 8th October, வேர்ல்டு நேச்சர் டே 3rd October, வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே 6th October, வேர்ல்டு பேர்ட்ஸ் டே 12th November, வேர்ல்டு எனர்ஜி கன்வர்ஷன் டே 14th November. ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு வெட்லேண்ட் டே February 2, வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே March 21st, வேர்ல்டு வாட்டர் டே March 22nd, எர்த் டே April 22nd, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே June 5, வேர்ல்டு ஓசோன் டே September 16, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர் ரிடக்ஷன் October 13, நேஷ்னல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே December 2. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னென்னா பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்டில் part 1 வீடியோ. So if you have any doubt regarding this video, just post your comment on comment box. Okay, thanks for watching.